சரி, இப்ப நம்ம இந்த உப்புல இருந்து தண்ணியில இருந்து எப்படி இப்ப உப்ப பிரிச்சோம் நம்ம? என்ன பண்ணோம்? தண்ணிய சுண்ட வச்சோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரம்மமும், மாயையும் கூடி மயங்கி கிடக்குது. இப்ப பிரம்மத்த தனியாவும், மாயாவிய தனியாவும் நம்ம பார்க்கணும் அப்டின்னா, மாயைய சுண்ட செய்யணும் இல்லையா? அந்த மாயைய எப்படி சுண்ட செய்யணும்? அப்ப அக்னி வேணும். இப்ப நம்ம அந்த தண்ணீர வந்து சுண்ட வைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த மாயைய சுண்ட வைக்கிறதுக்கும் நமக்கு அக்னி தேவைப்படுது. சோ இந்த அக்னி என்ன அக்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவேகம் என்னும் அக்னி. இத வச்சுதான் இந்த மாயைய நம்ம சுண்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு. அப்ப சிஷ்யன் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி இந்த விவேகம் என்னும் அக்னியால மாயைய சுண்ட வைக்கிறது? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நான் என்பது என்ன? அகங்காரம். அதுக்கு வந்து நித்தியமா அனித்தியமா? அனித்தியம். அதுக்கு நாசம் உள்ளதா நாசம் இல்லாததா? நாசம் உள்ளது. இப்ப இந்த உலகம் எங்க இருந்து வந்திருக்குது? நான் அப்படின்ற அந்த நிலைமையில இருந்துதான் உலகம் வந்திருக்குது. அப்ப நாம இங்க பார்க்கக்கூடியது எல்லாமே தன் தன் உள்ளில் இருந்துதான் வெளியில நமக்கு பிரதிபலிச்சு தெரியுது. சோ இது ஒரு உதாரணம் மூலயமா சாமி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றோம்னா நாம இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மகள், இது என்னுடைய கணவர், இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய வேலை, என்னுடைய ஆபீஸ், என்னுடைய பொருள், அந்த சுத்தம் அசுத்தம் எதோ சொல்றோம் நம்ம எல்லாமே என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் நான் என்கின்ற அகங்காரம் இது எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான், அனித்தியம், நாசம் அடையக்கூடியதுதான். இது எல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? நான் என்ற அகங்காரம் மற்ற அந்த உலகம் இதெல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மனதில் இருந்துதான் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்ப அந்த அகங்காரம் என்ன நினைச்சு அபிமானிச்சுட்டு இருக்கு இல்லையா? நம்ம நான் என்ற அகங்காரம் அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எங்க இருந்து உருவாகுதுன்னா நம்மளுடைய மனதில் இருந்து தான் உருவாகுது. சரி, இப்ப நாம ஒரு மலை ஏறி இறங்குறோம். இறங்கும் போது என்ன ஆகுது? டயர்ட் ஆயிடுது. என்ன டயர்ட் ஆயிடுது? இந்த ஜடம், இந்த உடம்பு இதுதான் டயர்ட் ஆயிடுது. இப்ப நான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்க டயர்ட் ஆகல, இந்த உடம்பு தான் டயர்ட் ஆயிருக்கு. சரி, எங்கவோ போறோம், இடிச்சுக்கிறோம். இடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? அப்பா உயிர் போற அளவுக்கு வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? உயிரே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா வலியோட கொடுமை அந்த அளவுக்கு இருக்கும், தாங்க முடியாது, அதனால அப்படி சொல்லுவோம். சோ அப்ப இங்க என்ன போச்சு? இங்கேயும் நான் போகவில்லை. நான் என்ற அகங்காரத்தை பத்தி இங்க சொல்லல, உயிரை பத்தி சொல்றாங்க, ஜீவனை பத்தி சொல்றாங்க. உயிரே போயிடுச்சு, என் ஜீவனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா ஒரு இருட்டுல போறோம், சைலண்டா இருக்கு, திடீர்னு யாராவது பின்னாடி வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? பயந்து நடுங்கிருவோம். ஏன்னா அவங்க அமைதியா இருக்கிற நேரத்துல ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணா பயந்து நடுங்கிரும். அப்ப என்ன சொல்றோம்? பா என் மனசு ரொம்ப பயந்து போயிடுச்சு, ரொம்ப பயந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துலயும் மனசுதான் பயப்படுது, இந்த இடத்துலயும் நான் என்ற அகங்காரம் வரல. சோ அப்ப உடம்பு ஜடம், ஜீவன் மனசு, இது மூணுமே நான் அப்படின்ற அகங்காரம் கிடையாது. இது வந்து அதோட பந்துக்கள், நான் என்ற அகங்காரத்துடைய பந்துக்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அகங்காரம் எப்ப நமக்கு அடிபடும்? ஒரு 4 பேர் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போறோம். போகும்போது ஏதோ ஒருத்தவர் வந்து நம்மளை பத்தி ஏதோ சொல்லிடுறாரு, ஏதோ ஏதோ நம்ம எப்பயோ ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம், சோ அதை எடுத்து வச்சு பேசிடுறாருன்னு வச்சுங்களேன். ஒரு தவறான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாருன்னா உடனே நமக்கு என்ன வந்துருது? ஒண்ணு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயிருவோம், இல்லைன்னா கோவப்பட்டு சண்டை போடுவோம். சோ அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டாருன்னா அங்க இருந்து நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். ஒரே மனசு கஷ்டமா போயிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நான் இங்க போனேன், இங்க உங்கள்ட்ட பேசினேன், அப்ப அவன் வந்து அதை பேசிட்டான், எப்படி ஆச்சு தெரியுமா? நான் அந்த இடத்துல இல்லாம போயிட்டேன், அதாவது நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நான் என்றது அகங்காரம், அந்த அகங்காரம் தான் இந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தட்டிட்டுறாங்க, அகங்காரம் தட்டப்படுது அந்த இடத்துல. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட போறாரு, 2 பேரும் பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குள்ள ஒருத்தரோட விட ஒருத்தர் வந்து ரொம்ப நாலேஜ் அதிகமா இருக்கு, அவர் அந்த பேச்சாற்றலால என்ன பண்ணிடுறாரு? தோக்கடிச்சிடறாரு. தோக்கடிச்சிட்டா நம்ம மனசு அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப பெருமைப்பட்டுக்கும். நான் வந்து இங்க போனேன், இவர் கூட வாதாடினேன், நான் வந்து
அவரை ஜெயிச்சுட்டேன், வெற்றி பெற்றுட்டேன், அதான் நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு இதை பத்தி எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கு, எனக்கு தெரியாததே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த அகங்காரம் ரொம்ப ஆட்டம் போடும். சோ இப்ப இந்த அகங்காரத்தை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். சாமி என்ன சொல்லியிருக்காரு, இந்த புத்தகம் ஃபுல்லாவே இந்த அகங்காரத்தை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அகங்காரம் இல்லாம போகணும், அகங்காரம் மனசுக்குள்ள போய் அடங்கணும். அப்ப ஜீவன் ஜீவனா இருக்கக்குள்ளயும் ஒண்ணும் பண்ணாது, அது மாட்டுக்கு அமைதியா தான் இருக்கும். மனமும் மனமும் ஒண்ணுமே பண்ணாது. மனம் எப்ப வெளியில வருதோ அப்ப அகங்காரம் வந்துருது. அந்த அகங்காரம் வந்தாதான் மனசுக்கே ஏதாவது தெரியும். இத பத்தி ஏற்கனவே ஒரு அத்தியாயம் பார்க்கும்போது சாமி சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம ரெகுலரா தூங்குற ஒரு அறையில தூங்கிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு கண் முழிச்சதுன்னா நமக்கு வாசல் எது எந்த சைடு இருக்குன்னு தெரியாம போய் முட்டிக்கிறோம். ஏன்னா கண் விழிச்ச உடனே மனம் வந்துடுச்சு, அகங்காரம் அந்த இடத்துல வரல. அகங்காரம் வர்றதால வாசல் எந்த சைடு எது இருக்குன்னு தெரியாம போய் முட்டிக்கிறோம். அப்ப இந்த மனசுக்கு எதையும் அறியக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு இதுல இருந்து தெளிவாகுது. அதே மாதிரி எதையாவது உண்டாக்கணும்னா அகங்காரம் இருந்தாதான் உண்டாக்க முடியும். மனசு மட்டுமே இருந்தாலோ இல்ல ஜீவன் மட்டுமே இருந்தாலோ உண்டாக்க முடியாது. அது எப்படின்னு பார்த்தா, இப்ப மனசு மட்டும் இருந்தா சம்யோகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சம்யோகம் இருந்தாதான் ஒரு சிருஷ்டியை உண்டாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மனம் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சுக்கிலம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப அந்த சுக்கிலம் அப்படின்றது ஒரு பொருள், அது ஒரு மனசு. அந்த பொருளே சிருஷ்டி கிடையாது. அந்த பொருளை வச்சுதான், இப்ப மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பானை செய்யணும். அந்த மண்ணே பானை கிடையாது, அதை வச்சுதான் பானையை உருவாக்கணும். அது ஒரு பொருள், அதை வச்சுதான் இன்னொரு பொருளாவே உருவாக்க முடியும். அப்ப அந்த சுக்கிலம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, மனசு, விஷ்ணு, அததான் அந்த சுக்கிலம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மனசை வச்சு இங்க யாரு உருவாக்குறா அப்படின்னு பார்த்தா அகங்காரமான பிரம்மா தான் உருவாக்குறாரு. அப்ப இங்க நாம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அறியக்கூடியது எல்லாமே இந்த அகங்காரத்தாலதான். அப்ப டோட்டலா நம்ம இந்த அகங்காரத்தை விட்டு மூவ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போனாதான் நம்மளால அடுத்த நிலைக்கே போக முடியும். சரி, இப்ப இந்த அகங்காரத்தை நம்ம இப்ப அழிக்கணும் இல்லையா. அது எப்படி முடியும்? நாம யூஸ்வலா போறோம் வரோம் ரொட்டீனா இப்படியே இருந்திருந்தா இந்த அகங்காரத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒண்ணா கவனிக்கணும். நமக்கு கோபம் வருது, சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம், என்னென்னவோ கேரக்டர்ஸ் இருக்கு, 8 குணங்கள் இருக்கு இல்லையா நமக்கு. அப்ப ஒவ்வொரு குணங்களுமே இந்த அகங்காரத்தாலதான் நமக்கு வெளியில வருது. அப்ப இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடியது இந்த 8 குணங்களும் அழிஞ்சு அந்த குணம் இல்லாம போற நிலைக்கு தானே அஷ்டாங்க யோகம். அப்ப இந்த குணங்கள் எல்லாம் அழிக்கணும்னா இந்த அகங்காரம் இல்லாம போகணும் இல்லையா. அப்ப இந்த அகங்காரம் இல்லாம போகணும்னா எப்படி உடனே இல்லாம போக முடியும்? முடியாது. ஏன்னா நம்ம அந்த அகங்காரத்திலேதான் பிறந்து வளர்ந்து இது வரைக்கும் அகங்காரத்திலேதான் இருந்துட்டோம். அகங்காரம் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை. பொதுவா எடுத்துக்கங்களேன், இப்ப நம்ம போறோம், யாரோ ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை, ஒரு பைக்லயே போறாங்க, லைட்டா இடிச்சிடுறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அது வரைக்கும் சும்மா இருந்த அகங்காரம் என்ன பண்ணுது, வெளியில வந்துருது. அங்க சண்டைக்கு போகுது, எவ்வளவு ஆட்டம் போடுது, எவ்வளவு அட்டகாசம் பண்ணுது. தப்பு நம்ம மேல கூட இருந்திருக்கும், ஆனா அந்த அகங்காரம் அந்த இடத்துல பூமாயி சண்டைக்கு போகுது, எல்லாமே செய்யுது. சோ அப்ப இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போகணும், போய் மனது கூட சேரணும், அடுத்தது ஜீவன் கூட சேரணும். அப்பதான் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈஸ்வரத்தன்மையை அடைய முடியும். சோ இப்படிப்பட்ட இந்த அகங்காரம் தான் இங்க நம்ம எல்லாமே செய்யறதுக்கு காரணம். இந்த அகங்காரம் எப்படி ஒடுங்கும்? அதுக்குதான் சாமி நடவடிக்கை கிரமம்னு கொடுத்திருக்காரு இல்லையா. 30 சட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. நம்ம உபஜீவன வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம வேலைக்கு போறோம் வரோம், இந்த சட்ட திட்டங்களை 30 நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அகங்காரம் ரொம்ப பெருசா மாறுறது குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ அதுக்காக தான் அப்பா நமக்கு இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒழுங்கா பயிற்சி பண்றோம், சட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் இப்ப அகங்காரம் நசிக்கணும் தானே. நமக்கு அகங்காரம் நசிச்சாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜே போக முடியும். நம்ம அப்பியாசம் பண்ணிக்கிட்டு இந்த அகங்காரம் நசிக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையுமே செய்யல, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அகங்காரம் இன்னும் பெருசாதானே ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, ஒருத்தவங்க திட்டினா நமக்கு ஏன் கோபம் வருது? அது ஒரு வார்த்தை தானே, அது எங்க இருந்து வருது கோபம்? இந்த அகங்காரம் தானே கோபம் வருது. திட்ட கூட வேண்டாம், ஒரு நல்லா தெரிஞ்சவரு ஏதோ ஒரு கவனம் இல்லாம நம்மள பார்க்காம போயிட்டு இருப்பாரு, ஏன் அவர் நம்மள்ட்ட பேசல, ஏன் அவர் இது பண்ணல அப்படின்னு அந்த சின்ன விஷயத்த இந்த அகங்காரம் என்ன பண்ணுது, ரொம்ப பெருசா ஆக்கி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுது. ஒரு சின்ன எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள வரும், ஆனா அதை தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து
ரொம்ப பெருசா ஆக்கி போயிட்டு பார்த்தா 1 ஹவர் 2 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியாது. பார்த்தா மாயையில நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். சோ இது எல்லாமே இந்த அகங்காரத்தோட வேலைதான். சோ இந்த அகங்காரம் தான் மெயின். இப்ப நாம சிவனா இருந்தோம், அங்க இருந்து ஜீவனா மாறியாச்சு. ஜீவன்ல இருந்து சலிச்சு சக்தியா மனமா வெளியில வந்தாச்சு. அதுல இருந்து இந்த மாயையான அகங்காரத்துல வந்து இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சோ இதுல இருந்து திரும்ப நம்ம ரிவர்ஸ்க்கு போகணும். அப்ப எங்க போகணும்? அகங்காரம் எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு? மனதுல இருந்து உற்பத்தி ஆச்சு. சோ திரும்ப நம்ம மனசுக்கு போகணும். மனசு எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு? ஜீவன்ல இருந்து உற்பத்தி ஆச்சு. திரும்ப நம்ம எங்க போகணும்? ஜீவனுக்கு போகணும். ஜீவன் எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு? அந்த சிவன்ல இருந்து வந்தது, சதாசிவத்துல இருந்து வந்தது. திரும்ப நம்ம அங்க போகணும். சோ அதுக்காக தான் இது என்ன, இது ஏன் வருது, இது எதனால வருது அப்படின்லாம் கண்டுபிடிச்சு நித்யா நித்திய வஸ்து விவேகம், அதாவது விசாரம் செய்யணும். இது ஏன், இது எதுக்கு, இது யாருக்கு? இப்ப இந்த கோபம் அப்படின்றது, ஒரு சந்தோஷம்ன்றது, துக்கம்ன்றது, இது எல்லாமே அகங்காரத்தோட வேலை தானே. இங்க அகங்காரமே அனித்தியம் தானே, அதுவே இல்லாத ஒரு பொருள் தானே, அதுவே மாயை தானே. சோ அது மூலயமா நமக்கு வர இந்த 8 குணங்கள், அப்ப இதெல்லாம் உண்மையா? அப்ப ஒருத்தவங்க திட்டினா கூட நாம அதை பொறுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம அந்த கேட்கிற நிலை வரணும் இல்லையா நமக்கு. சோ அதுக்கு தானே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நமக்கு ஒரு உணர்வு, கோபமோ ஒரு துக்கமோ ஒரு சந்தோஷமோ ஒரு உணர்வு வரும்போது, ஏன் இந்த உணர்வு வந்துச்சு, இது யாருக்கு வந்துச்சு? ஜீவனுக்கு வந்துச்சா, மனசுக்கு வந்துச்சா, இல்ல அகங்காரத்துக்கு வந்துச்சா? இந்த உணர்வுகள் யாருக்கு வருதுன்னு கேட்டு விசாரம் செய்து அறியணும். சோ அதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம். அப்ப தன்னோட சக்தி வெளியில போகாம உள்ளுக்குள்ளே அத நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சு விசாரிக்கும் பொழுது நமக்கு இங்க எல்லாமே உண்மை எது, பொய் எது, அனித்தியம் எது, நித்தியம் எது அப்படின்னு சொல்லி தெரியும். இதுக்குதான் நித்யா நித்திய வஸ்து விகம் சொல்லி சாமி இந்த லெசனை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். சுழுத்தி என்று சொல்லுவது மாயை, அதாவது தூக்கம் என்று சொல்லுவது மாயை. அந்த மாயை தன்னுடைய சக்தி வெளியில் செழித்து தானும் சக்தியும் கூடி கலந்து மயங்கி கிடக்கிறது என்றும் வருகிறது. அதாவது நாம் காணப்படுகின்ற இந்த உலகம் என்பது அது உண்மைதான், அது மாயை என்பது அது கிடையாதது. ஏன்னா ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகள், சகலத்துவம் என்கின்ற ஒரு நிலைமை, நிஷ்கலத்துவம் என்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நம்மளுடைய அவரவருடைய ஜீவன் வெளியில் வியாபித்த போதுதான் உலகம் என்கின்ற கேட்பது காண்பது அறிவதற்கான அவஸ்தை என்பது ஏற்படுகிறது. இதுதான் மாயை என்பதை ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். காணுகின்ற சராசரங்கள் என்பது அது ஈஸ்வரனுடைய சகலத்துவம் என்கின்ற ஒரு நிலைமை. அதற்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. மாயைக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்பவுமே அது இருக்கக்கூடிய நிலைதான் காணுகின்ற சராசரங்கள். ஆனால் நம்மிலிருந்து உருவாகக்கூடிய நம்ம ஜீவனை விரயம் செய்து அதன் மூலமாக கேட்பது காண்பது அறிவதாகிய அந்த செயல்கள் தான் அது மாயை என்கின்றார் ஞானபிதா இந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல தன்னுடைய சக்தி, தானும் தன்னுடைய சக்தியும் கூடி கலந்து மயங்கி கிடக்கதென்றும், அப்ப அந்த மாயையில பாத்தீங்கன்னா சத்து அசத்து அது 2ம் சேர்ந்த பிரம்மம் மாயை, இது 2ம் சேர்ந்தால்தான் ஒரு சிருஷ்டி. அப்ப உலகத்தில் எதை நாம் அறிந்தாலும் கேட்டாலும் பார்த்தாலும் அதனுடைய சிருஷ்டியினுடைய இயல்பு அது சத்தும் இருக்கும், அதில் அசத்தும் இருக்கும். அப்ப 2மே அது பின்னப்பட்டது தான். அப்ப அந்த பின்னப்பட்டு இருக்கிறது, அதில் தான் அந்த மயங்கி கிடைக்கிறது. உண்மை அந்த பொய்யில் அது மயங்கி கிடைக்கிறது.
இப்போ ஒரு குடம் பால், அதுல ஒரு துளி விஷம் கலந்தா கூட அது முழுமையாக விஷமா மாறிடுதுன்ற மாதிரி. அப்ப அந்த சத்தியமான அந்த நித்தியமான அந்த வஸ்துவுடன் அனித்தியத்துல அது சேரும் போது என்ன ஆயிடுதுன்னா டோட்டலாவே நமக்கு அனித்தியமாகவே அனைத்தும் தென்படுகிறது. அப்ப அந்த அனித்தியத்திலிருந்து நம்மை எப்படி பிரித்தெடுத்து நித்தியமான வஸ்துவுடன் நாம் இணைவது? இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட டாஸ்க், சேலஞ்ச். இதை அவரவர்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டும். நமக்காக மற்றவர் இதில் எந்த விதத்திலும் பங்கு கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரவர்களுக்கு அவரவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் மனம் வந்தது, அவரவர்களுக்கு அது உருவாச்சது. அப்ப அவரவர்கள் தான் அந்த மனதை வெல்ல வேண்டும். அப்ப அதிலிருந்து நம்ம எப்படி மயங்கி கிடக்க தன்னை வேறாக அறிவதற்கு எவ்விதத்தில் சாத்தியப்படும் இந்த ஒரு கேள்வி. அப்பனா தானும் தன்னுடைய சக்தி, தான் என்பது பிரம்மமும் தன்னுடைய சக்தியானது அது மாயை. அதுதான் நித்தியம் அனித்தியம். ஒன்னு சத்து சத்தியம், ஒன்னு அசத்து அசத்தியம். இது இது வெவ்வேறாக. அசத்தியம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா காணுகின்ற சராசரங்கள் என்பது கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது இயல்பு, அது இயற்கையினுடைய அது இயல்புதான். அதை அறிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து அறிவது காட்பது காண்பது அறிவதற்காகவும் தன்னுடைய ஜீவனை விரயம் செய்து தான் நாம் அறிந்து கொள்கிறோமே, இதுதான் மாயை. ஜீவனை அந்த டைம்ல அறிது கேட்பதற்கோ அறிவதற்கோ ஜீவனை விரயம் செய்யறமே, அதை நம்மளுக்கு காப்பாற்ற தெரியாமல் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லையே நமக்குள்ள. அதுதான் இந்த இடத்துல மாயை. அதுக்குதான் ஞானபிதா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல உப்பை போட்டா உப்பு காண முடியாது, அந்த உப்பு ஜலத்தில் லயித்து போகிறது. ஆனா அந்த மீண்டும் அந்த உப்பை பிரிச்சு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ஜலத்தை சுண்ட செய்ய வேண்டும். அப்ப அந்த அந்த தண்ணியை முழுவதுமாக சுண்ட செஞ்சிட்டுனா கடைசியில நிக்கிறது, எஞ்சி நிக்கிறது உப்பு. அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நித்தியம் அனித்தியம் என்கின்ற இந்த கேட்பது காண்பது அறிவது ஆகிய இந்த மாயையாகிய இந்த உலகத்தை நாம் சுண்ட செய்து விட்டோம் என்றால் அதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம். அதுன்னா அக்னி, விசேஷ அக்னி. இந்த அக்னி தான் நமக்குள்ள அது தேவை. அந்த அக்னி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால அதை சுண்ட செய்ய முடியும். அதுக்குதான் அது விவேகம் என்றும் அக்னி வேண்டும். அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நித்தியமான அந்த வஸ்துவை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த அக்னி என்பது என்ன? அது நமக்குள் அந்த 3 குணங்களுடைய கலப்பு இல்லாத தூய்மையான அந்த வாயு ரூபமான அந்த ஜீவனானது அக்னின்னு எப்போ அது உண்டாச்சோ அது இயல்பாகவே அது சத்துவ குணத்தை பெறுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உண்டாகக்கூடிய ரஜோகுணம் மனமாகிய அந்த ஜலாம்சமாக விஷ்ணு உருவாகுது. அடுத்து அதிலிருந்து நான் எனும் அகங்காரம் உருவாகுது. இந்த ஜடம் அதுல இருந்து அப்புறம் உற்பத்தி ஆகுது. அப்ப ஜீவனை ஜீவனாகவே எந்தவித எண்ணமும் இல்லாமல் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதுக்கு விசேஷம் எனும் அக்னி தேவை. அது நித்தியா நித்திய வஸ்து விவேகம் அறிந்து எது நித்தியம் எது அனித்தியம் என்ற நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வேண்டும். அதை அறிந்து அதை நடைமுறையில் அதை செயல்படுத்துவதற்கு விசேஷம் எனும் அக்னி வேண்டும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய பிராணன் என்பது சூரியன், அது அக்னி ஸ்வரூபம். அதுதான் ருத்தரனுடைய ஒரு நிலை. நமக்குள்ள ஜீவன் ருத்தரனாக, அது வாயு அக்னியாக அது கன்வெர்ட் ஆக சொல்லும் ருத்தரனாக இருக்கிறது. அதுதான் நமக்குள்ள அந்த பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி. அந்த அக்னியை நாம எந்த அளவுக்கு நாம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா எண்ணங்களுடைய ஓட்டம் கம்மியாகும்.
அந்த பிராணன் எண்ணங்களாது மாறாமல் பிராணனாகவே நிலைநிறுத்துவதற்கு அந்த விசேஷம் எனும் அக்னி, அதுதான் பிராணாயாமம். அந்த பிராணனை அபானனாக விட்டோம் என்றால், எண்ணங்கள் மூலமாக அபானனாக விட்டோம் என்றால் அது வெளியில போய் தான் ஆகும். மாயான உலகம் என்பது நமக்குள்ள அந்த விட்டு பிரியாதது. அப்ப அது சரியா, அதுக்குதான் ஞானப்பிதா நமக்கு இந்த வித்தையை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவது, அந்த விவேகம் அறிந்து, அப்ப அதுக்கான செயல்முறை தான் நமக்கு இந்த வித்தை. அப்ப புருவ மத்தியத்தில் அக்னி இருக்கும் இடத்தில் தான் நான் ஊத வேண்டும். வேற இடத்துல ஊதுனா அக்னி கிடைக்குமா? கிடைக்காதது. அப்ப அந்த புருவ மத்தியத்தில் அங்கிருந்து தான் பிரம்மா விசாராதிகால எண்ணங்களை கொண்டு யாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த எண்ணங்கள் தான் புகையாக அபானனாக நமக்குள் அது மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் முன் அத்தியாயங்கள்ல ஞானபிதா தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்ப அந்த ஜீவனை எண்ணங்களாக அது ஜீவ வார விடாமல் முதல்ல அது வாயுவாகவே அதை நிலைநிறுத்த வேண்டும். அக்னியாகவே நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அந்த விசேஷம், அந்த நித்திய வஸ்து விவேகம் அப்பதான் நமக்குள்ள வரும். அது அப்ப அதையும் எண்ணங்களாக மாற விடாமல் வாயுவாக நிலைநிறுத்தி அதையும் அசையாமல் அதை நிலைநிறுத்தும் போதுதான் வாயுவினுடைய சலனம் இருந்தாலே அந்த இடத்துல நெருப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அது சலனமற்று அது போகும்போது மட்டும்தான் அதுல அக்னி இல்லாமல் போகும். முதல்ல அந்த அக்னியை உருவாக்கணும். எண்ணங்களாக அது மாற விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அந்த அக்னி இருந்தா தான் அது மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் அசையாமல் அதை நிலைநிறுத்தும் போதுதான் அது வாயு அக்னி போய் வாயுவாகவே நமக்குள்ள நிற்கும். அது அந்த வாயுவும் அசையாமல் இருக்கும்போது அந்த ஆகாசமாகி அது தீர்கு சதா சிவனாக அது மாறுகிறது. அதுக்குத்தான் இத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான் எனும் இந்த அகங்காரமானது நம்மை பொறுத்தவரை நமக்குள்ள ஜீவன், இந்த மனம், இந்த உடல், இந்த மூன்றுக்குமே ஒரு வித்தியாசமும் நமக்குள்ள ஒரு தெரியாமல் நமக்குள்ள அது எப்படி செயல்படுகிறது என்று இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இல்லாமல் இருப்பதால் தான் நமக்குள்ள இந்த நான் எனும் அந்த அகங்காரம் அது ஜீவ ரூபமாகவும் அது செயல்படுகிறது, அது மனதினுடைய ரூபமாகவும் அது செயல்படுகிறது. நம்ம இந்த உடலிலேயே அத செயல்படுகிறது. அந்த மூணுத்திலே நம்ம இந்த மெர்ஜ் பண்ணிடுறோம். ஜீவன்லயே அந்த அகங்காரத்தை ஏத்திடுறோம், மனதிலேயே அந்த அகங்காரத்தை ஏத்திடுறோம், இந்த உடல்லயே இந்த அகங்காரத்தை நம்ம ஏற்றி விடுகிறோம். அப்ப அதுக்குதான் 3 உதாரணங்கள் ஞானபிதா சொல்லி இருக்கிறாரு. ஒரு மலை ஏறி போக சொல்லோ போய் அது டயர்ட் ஆயிடுது. என்ன சொல்றோம்? இந்த உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல நான் டயர்ட் ஆகவில்லை, என் உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துடுது அந்த வாசகத்துல இந்த உடம்பு தளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்தது உங்களுக்கு. அது பத்துது எங்க ஒரு அடிபட்டது, கால்ல அடிபட்டது, அப்ப என் உயிரே போயிடுச்சுன்னு சொல்றோம். அந்த இடத்துல நான் எனும் அகங்காரம் அந்த இடத்துல போனது கிடையாது. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பயந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது? என் மனம் அப்படியே பயந்து போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதுல நான் என்ன அகங்காரம் அந்த இடத்துல உண்மையில இதுவாகல, விட்டு போகல, அந்த இடத்துல அது ஒட்டிட்டு வரதான் செய்தது. அப்ப அந்த மூணுலுமே அது மெர்ஜா இருக்கிறது. அப்ப அகங்காரம் தான். அப்ப அந்த அகங்காரம் இந்த மூணுத்தையுமே நமக்குள்ள ஒரு தெளிவான இடைவெளி ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அப்ப அதுக்குதான் ஞானபிதா வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நான் எனும் அகங்காரத்தை நாம் எப்படி இந்த மூன்றிலிருந்து நாம் பிரித்தெடுக்க வேண்டும். அப்ப அதுக்குதான் வித்தை. அப்போ உடல்ல ஒரு ஜாக்கிரதை வரும்போது மட்டும்தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நான் எனும் அகங்காரம் விட்டு ஒடியும். அப்ப மனதளவில் ஜாக்கிரதை ஏற்படும் போது தான் மனதில் இருந்து அது பிரித்தெடுக்க முடியும். இப்ப ஜீவன்ல ஜாக்கிரதை ஏற்படும் போது தான் ஜீவன்ல இருந்து அது பிரித்தெடுக்க முடியும். அப்ப அந்த 3 வித ஜாக்கிரதை நிலைமைகளை பற்றித்தான் ஞானபிதா 7வது அத்தியாயத்துல அகங்காரத்தினுடைய
சொப்பனம் சுருத்தி ஜாக்கிரதையை நமக்கு விளக்கமாக சொல்லிவிட்டார். இதை 22வது அத்தியாயத்துல 6 ஆதாரங்கள் மூலமாக இந்த மனதினுடைய ஜாக்கிரதை நிலைமையும் ஜீவனுடைய ஜாக்கிரதை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப அதுதான் நித்திய வஸ்து விவேகம் அறிந்து. அப்ப நான் எனும் அகங்காரமானது அது நமக்குள்ள அது நித்தியமாக இருக்கக்கூடிய நிலை அல்ல. அது நம்ம அதுனா இல்லாததை இருப்பதாக அது கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. தேகம் இல்லாதவற்றை தேகம் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறது. ஜீவசக்தியான வாய்வு தான் தேகம் நம்ம படிச்சோம். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பதான் தேகம் நம்ம தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப தேகம் இல்லாதவற்றை அது தேகமாக நினைத்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் நமக்கு அனித்தியமாக எல்லாமே தோன்றுகிறது. அனித்தியத்தை தான் நித்தியம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த உலகம் என்பது மாயை என்பது எப்பவுமே அது உண்மைத்தன்மைக்கு நேர் எதிராகத்தான் இருக்கும். அப்ப அந்த உண்மைத்தன்மை என்பது நமக்குள்ள அது ஜீவனில்தான் இருக்கிறது. இதைதான் இந்த இடத்துல அது வெளிப்படுத்தும். அது உங்களுக்கு அப்ப அந்த இடத்துல நித்திய வஸ்து விவேகம் நாம் அறிய வேண்டும். அப்ப அந்த உடம்பளவுல ஜாக்கிரதை இருந்தால் மட்டும் அதுக்குதான் ஞானபிதா. அப்ப உடம்ப எந்த சூழ்நிலையிலையும் நமக்குள் ஏற்படுகின்ற நமக்குள் ஒவ்வொரு அசைவும் நமக்குள்ள அது கவனத்தில் இருக்க வேண்டும். அதுதான் விதை பண்ண சொல்லக்கூட சரியது. உடம்புல ஜாக்கிரதை நமக்குள்ள அது முழுமையாக இருக்குதுன்னா அடிப்படையில தியானத்தில் உட்காரும் போது நம்ம பிடிச்ச முத்திரையோ, உட்கார்ந்த பொசிஷனோ, முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதோ, தலை நேரா இருக்கிறதோ, கண்ணு வச்ச பொசிஷனோ எல்லாமே கடைசி வரைக்கும் மாறாமல் அந்த தியானத்துல முழுமையாக அந்த 1 hour உட்கார்ந்தனா அது கம்ப்ளீட்டா அப்படியே இருந்ததுன்னா, எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் உடம்பளவில் அது ஜாக்கிரதை. அப்ப அசையக்கூடியதை அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் ஜாக்கிரதையாக. உடல் அசைந்து கொண்டிருக்கக்கூடியது அதை அசையாமல் நிலைநிறுத்துவது தான் உடம்பளவில் அது ஜாக்கிரதை. மனம் என்பது அசைந்து கொண்டிருக்கிறது, சலனப்பட்டிருக்கிறது. எண்ணங்களா அது மாறி அபானனாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாற விடாமல் அதை மனதை அசையாமல் அந்த புருவ மத்திய அந்த உற்பத்தியான இடத்திலேயே கவனம் செலுத்துவதுதான் அது உண்மையான அது மனதினுடைய அது ஜாக்கிரதை. அந்த ஜீவனும் அந்த அது அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து தான் ஆகாசத்தில் சலனம் ஏற்படும் போது தான் அது ஜீவனாகிறது. அப்ப அந்த ஜீவனுடைய அந்த சக்தியான அந்த வாயுவும் சலனமில்லாமல் அது நிஷ்டையில் நாம் நிறுத்தும் போது மட்டும்தான் அப்ப அந்த உயிரளவில் அது ஜாக்கிரதை என்பது நமக்குள் ஏற்படுகிறது. அப்ப இந்த 3 ஜாக்கிரதை உணர்வுகளும் நமக்குள் அது உடம்பு அசையக்கூடாது, பிரம்மமாக அது மாற வேண்டும் என்றால் மனது அசையக்கூடாது, அது நித்தியமான பிரம்மமாக அது மாற வேண்டும் என்றால் ஜீவன் அசையக்கூடாது, அது நித்தியமான பிரம்மமாக அது மாற வேண்டும் என்றால் அது நித்தியமான அது வஸ்துவோடு அது மூன்றும் அது ஒரு புள்ளியில் 3 ஜாக்கிரதைகளை அது தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அப்ப அந்த நித்திய வஸ்து விவேகம் அறிந்து அதுக்குத்தான் அந்த இடத்துல விசேஷம் எனும் அக்னி தேவை. அந்த அக்னி இல்லாத நம்மளால உலகத்துல பந்தத்தை விட்டு நம்மளால் விடுதலை பெற முடியாதது. பற்றுக்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மனம், ஜலாம்சமாக இருக்கிறது. அது திரவித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அக்னி திரவித்துக் கொண்டே இருக்கிறது, ஜலாம்சமாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அக்னி ஸ்வரூபமாக அது திரவித்துக் கொண்டே இருக்கிறது. கட்சியில் அது இல்லாமலே அது போய்விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைந்து கொண்டே போகிறது. இல்லாமல் ஆய்வர் கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிட்டே இருக்குது நமக்குள்ள அக்னி மூலமாக. அது ஜீவன் இல்லாமலே அதுல போய்விடுகிறது. அப்ப அந்த நிலை அந்த ஜாக்கிரதை அது உணர்வோடு அது அசைவை நாம் நிலைநிறுத்த அசைய விடாமல் நிலைநிறுத்தும் போது தான் ஆகாசத்தில் சலனம் ஏற்படும் போது மட்டும்தான் அது ஜீவனாகிறது, வாயுவாகிறது, ஜீவனாகிறது. அப்ப அடிப்படையில எதையுமே நாம் அந்த உடல், மனம், அகங்காரம், ஒரு ஜாக்கிரதை, உயிர் இதை சலனம் இல்லாமல் நிறுத்தும் போது மட்டும்தான்
நித்தியமான வஸ்துவை நம்மளால உணர முடியும். அப்பதான் அது தானாகி தன்மயமாகி அது பிரம்மமாகி ஆகாசமாகி அக்ஷரமாக முடியும். அப்படின்றதுதான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு இததான் நமக்கு தெளிவுபடுத்திக்கிறார். இதுல அப்போ அடிப்படையில நமக்குள்ள இந்த சித்த வித்தை மார்க்கத்துல நாம் பயணம் செய்யும் போது, நான் இவ்வளவு நாள் பயணம் செய்யறேன், எனக்கு இன்னும் சரியான நிலை கிடைக்கிற, இந்த உலக பந்தத்திலிருந்து என்னால விடுதலை பெற முடியல அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஒண்ணு கிரமங்கள் ரூல்ஸை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அப்படி இல்லைன்னா நமக்கு கொடுத்த ஞானபிதா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த வித்தையை அதற்கான முறைப்படி அது மேலும் கீழும் சமமாக நமக்கு நடத்த தெரியல. இதுவும் ஒரு குறைபாடாகவே இருக்கலாம். அது அந்த மாதிரி முன்னேற அடிப்படை காரணம். அப்ப விசேஷம் எனும் அக்னி நமக்குள்ள நாளுக்கு நாள் அதை இன்க்ரீஸ் பண்ண தெரியாமலுடைய நிலை இருக்கலாம். அந்த புருவ மத்தியத்தினுடைய அந்த கவனத்துல அதுல கூட நம்மளுடைய குறைபாடுகள் இருக்கலாம். அப்ப அது இருந்தாலே நமக்குள்ள சதா பிராணாயாமம் அந்த அக்னி இருந்தா மட்டும்தான் எந்த அளவுக்கு இருக்கு அந்த அப்பதான் நம்மளால சதா பிராணாயாமம் நடத்த முடியும். அப்ப அவர்களுக்குத்தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு வியாதி கிடையாது. இந்த மாயை என்கின்ற ஒரு வியாதி அவர்களுக்குத்தான் அது கிடையாதது. இப்ப இந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கூட சிறியது உள்ளிருக்கும் மார்க்கத்தை அதை சரியான அதற்கான முறைப்படி நாம் சரி செய்யும் போது மட்டும்தான் அப்ப கிரமங்களுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே இந்த சித்த வேதத்தினுடைய இந்த புரிதலும் நமக்கு அடிப்படை தேவை. அப்ப மனம் வேறு, ஜீவன் வேறு, உடல் வேறு, இது மூணும் நமக்குள்ள ஒண்ணுக்கொண்ணு புரியாமல் மெர்ஜியா இருக்கு சொல்லதான் நான் எனும் அகங்காரம் நமக்குள்ள அது உண்டாகுது. அது மூணுத்துக்கும் ஒரு தெளிவான அதாவது உற்பத்தி எப்படி உற்பத்தி ஆகிறது நமக்குள்ள அது அதை எப்படி அது நமக்குள்ள உற்பத்தி ஆகாமல் அது சலனப்படாமல் நிற்க வைக்க வேண்டும் என்கின்ற இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டு அதற்கான முறையாக நாம் செயல்படுத்தும் போதுதான் அப்ப அதுக்குத்தான் கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, கூடவே சித்தவித புரிதல், கூடவே சதா பிராணாயாமத்துக்கான அந்த பயிற்சி. அப்ப முயற்சி, பயிற்சி, திறமை எல்லாமே இதுல ஒருங்கிணைத்து நாம் வரும்போது மட்டும்தான் அந்த நித்தியமான வஸ்துவோட இது தேரி, இது பிராக்டிக்கலா நம்ம அனுபவத்துல தானாய் அது தன்மயமாய் தீர்வதற்கு அது முழுமையாக அது சப்போர்ட் பண்ணும். அப்படின்ற முறையில தான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு இதை தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நம்ம நாளைக்கு 13வது அத்தியாயத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் 11வது அத்தியாயத்தை கவனிச்சிருந்தோம். அதில் தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலே இல்லாத 3 விஷயங்கள்: ஸ்தூல தேகம், காரண தேகம், சூட்சும தேகம். இது எல்லாமே மாயைங்கிற அவஸ்தையில் உண்டாகக்கூடியது தான். அந்த மாயைங்கிற நிலைமை இல்லாமல் ஆகும்போது எந்த தேகமும் அங்கே உண்டாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சாமி ஒரு விளக்கம் கொடுத்ததை பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, 12ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சாமி மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது தூக்கம், அது அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய தோற்றங்களை பார்க்கும்போது இது பொய்ங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. இது உண்மை அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடிய மாட்டேங்குது. அப்போது இது உண்மையாகவே இது பொய் தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு சின்ன ஒரு
அடையாளமாக தெரிஞ்சிருக்கணும் இது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உண்டாகிறது இல்லை. இது உண்மையாகவே தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் என்னதான் இதை பொய்ன்னு சொன்னாலும் கூட அதில் உண்மையும் கலந்தே இருக்குது. அதில் முழுக்க பொய்யா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நாமளே ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நடக்காத விஷயம், அதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், அதில் 100% பொய்யா சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது. ஆனால் அதுலேயே ஒரு 25% இல்லை ஒரு பாதியோ கொஞ்சம் உண்மையை கலந்தோம் அப்படின்னு சொன்னால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பாக்கி இருக்கக்கூடிய பொய்யையும் அவர் உண்மையாகவே அவர் நம்ப வேண்டியதாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய மாயைங்கிற அவஸ்தை அது வெறும் மாயையாக மட்டுமே, அசத்தியமாக மட்டுமே இருந்துருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே இது அசத்தியம்தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, தன்னுடைய சக்தியும் அதில் சேர்ந்து போய் அந்த சத்தியமும் சேர்ந்தே அங்கே இருக்குது. இரண்டுமே கலந்ததுனால தான் அந்த அசத்தியத்தையும் நம்ம சத்தியமாகவே நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் தானும் தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டான மாயையும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அசத்தியமும் சத்தியத்திலிருந்து வெளியில் வந்தது தான். இங்கே வெளியில் இருக்கக்கூடியது நித்தியம் அனித்தியம் 2 விஷயங்களும் கலந்தே இருக்குது. அப்போ இது எப்படி நாம் தனித்தனியாக அறிய முடியும்? அதிலிருந்து அந்த சத்தியத்தை தனியாக பிரிச்சுட்டோன்னு சொன்னால், அசத்தியம் மட்டுமே தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது பொய் அப்படின்னு. அப்போ அந்த அசத்தியத்தையும் சத்தியத்தையும் எப்படி பிரிக்கிறது? கலந்திருக்கக்கூடிய இந்த 2 அவஸ்தைகளையும் எப்படி நாம் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் சீடன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ 2 பொருள் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 2 பொருள்களுடைய தன்மையை முதல்ல நம்ம பார்க்கணும். அந்த 2 பொருளுமே நாசம் இல்லாததா இல்லை நாசம் இல்லாததா நாசம் உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். சத்தியம் அப்படிங்கிறது நாசம் இல்லாதது, அசத்தியம் அப்படிங்கிறது நாசம் உள்ளது. அப்போ அந்த தன்மையில் வித்தியாசம் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதை ஈஸியாக இதை தனித்தனியாக பிரிச்சிட முடியும். ஏன்னா 2 தன்மைகளும் வெவ்வேறாக இருக்குது. ஒரே தன்மையில் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது ரெண்டுமே எதிரெதிராக இருக்கக்கூடியதாகவும் வெவ்வேறு தன்மையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இதை எளிமையாகவே பிரிச்சிட முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, அந்த நாசம் உள்ளதை நசிய செய்யணும், அவ்வளோதான். அதை இல்லாமல் ஆக்கணும். நாசம் இல்லாததை நசிய செய்ய முடியாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதை நம்ம கண்டுக்க வேண்டியதே கிடையாது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எது நாசம் உள்ளதோ அந்த நாசம் உள்ளதை நசிய செய்கிறது தான் ஒரே வழி. ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், சாமி உப்பையும் தண்ணியும் இதில் உதாரணமாக எடுத்திருப்பார். உப்பு அப்படிங்கிறது நாசம் இல்லாதது, அதை நீங்கள் என்ன பண்ணாலும் அது நசிஞ்சு போகாது. ஆனால் தண்ணி அப்படிங்கிறது நாசம் உள்ளது, கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா ஆவியாகி போயிடும். அப்போ ஒரு உப்பில் தண்ணி இரண்டுமே உப்பும் தண்ணியும் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த உப்பானது கண்ணுக்கு தெரியறது கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ அதில் கலந்துருக்கக்கூடிய அந்த உப்பை நம்மளால் கண்டுபிடிச்சி எடுக்க முடியறதில்ல. ஏன்னா அதில் அதிகப்படியாக நம்ம கவனிக்கிறது ஜலத்தை தான் பார்க்குறோம். அந்த ஜலத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய உப்பை நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. அதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் உப்பா ஜலமா எது நாசம் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நாசம் உள்ளதை நசிய செய்யணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், உப்பை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக தண்ணியை நாசம் செய்ய முடியும், தண்ணியை இல்லாமல் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த உப்பு தண்ணியை எடுத்துகிட்டு உப்போட கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை ஊற்றி தண்ணியை சூடு பண்ணுவோம், கீழே அக்னியை உண்டு பண்ணி. அந்த சூட்டில் அந்த நாசமுள்ள தண்ணி முழுவதும் காணாமல் போயிடும். அப்போ மிச்சம் என்ன ஆகணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளார மறைஞ்சிருந்த அந்த உப்பு மட்டும் படிமமாக நமக்கு கீழே ஒரு பவுடர் கண்டென்ட்டில் கிடைக்கும். இப்படி தான் அந்த உப்பானது எடுக்கப்படுது. கடல் நீருக்குள்ளார கலந்துருக்கக்கூடிய உப்பை வெளியில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியிலையோ இல்லை மற்ற சோலார் ட்ரையர்லையோ வச்சு அதை ட்ரை பண்ணி அந்த தண்ணியெல்லாம் போக்கி அதிலிருந்து உப்பை தனியாக பிரித்து எடுக்கிற வேலையை இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நாசமே இல்லாத உப்பை
நாசமுள்ள ஜலத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு இந்த ஜலமாக இருக்கக்கூடிய நாசம் உள்ளதை நசி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு அக்கினி வேணும். அக்கினி இல்லாமல் இங்கே எதுவுமே எரிய போகிறது கிடையாது. அப்போ நெருப்பு வேணும். அப்போ அந்த அக்கினியாக இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னா, விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து. அந்த விவேகத்தை கொண்டு அதை எரிய செய்யணும். அப்படி நாம் அந்த தண்ணீரை எரிய வச்சு அதை நாசமாக்கின மாதிரி இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அசத்தியத்தை விவேகம்ங்கிற அக்னியை கொண்டு நம்ம எரிய வைக்கும்போது, அந்த மாயையானது நசிஞ்சு போகும்போது, அதுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய பிரம்மத்தை, தானாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்மளால் உணர முடியும். அதை தனியாக பிரித்து பார்க்க முடியும். இது ஏன் அப்படி ஒன்றா சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அந்த ஜீவனானது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை போய் பந்தப்பட்டு ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மாயையை உண்டு பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் இந்த மாயையில் கலந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த நாசமும் கிடையாது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறது அந்த பிரம்மமானது நினச்சிட்ருக்குது. அந்த பிரம்மத்தினுடைய நினப்பு என்னவா இருக்குது, நாம் மாயையோடு சேர்ந்ததுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை நினச்சிட்ருக்கு. ஆனால் இதில் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தன்னுடைய நிலைமையை உணர்த்த வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த விசேஷ அக்னியை வச்சு எப்படி அதை எரிய வைக்கிறது, எப்படி அந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை செய்கிறது அப்படின்னு கேட்டால், நாம் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நாம் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். இது நமக்கு தேவைதானா, இதன் மூலமாக ஜீவனானது நசிஞ்சு போகுது, இது செய்யலாமா, இது செய்யறதுக்கு தகுந்த ஒரு விஷயம்தானா, ஜீவனை இழந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இது தகுந்த ஒரு செயல்தானா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு செய்யணும். அதுதான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம்னு சொல்கிறது. நாம் நித்தியமா அநித்தியமா இது எல்லாத்தையுமே அவர் ஆராய சொல்லுவார். அப்போ இந்த நான்கிற நிலைமைக்கு இந்த உலகமானது எவ்வளோ பந்தத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்து, அதே அதிலிருந்து அந்த பந்தத்திலிருந்து அந்த நான்கிற நிலைமையை நீக்கணும். அப்போ அதுக்கு அந்த நான் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நான்கிற நிலைமையிலிருந்து இந்த உலகம்ங்கிற அவஸ்தை எப்படி பந்தப்பட்டிருக்குங்கிறது அதனால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த அகங்காரம்ங்கிறது இருக்கிறது இல்லை, நான்கிற நிலைமை இருக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுது, இது என்னுடைய பொம்மை, இது என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், இது என்னுடைய மனைவி, என்னுடைய சந்ததி, இது என்னுடைய ஜாதி, என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அது ஏகப்பட்ட பந்தங்களை ஏற்படுத்திக்குது. இப்படி எதுவுமே இல்லாத விஷயங்களை அது இருக்கிறதாக நினச்சி இந்த உலகத்தோட அது பந்தப்பட்டிருக்குது, இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அப்போ இந்த அகங்காரத்தை நம்ம அதோட சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால், முதல்ல அகங்காரம் எப்படி வெளிப்படுது, எந்தெந்த சூழ்நிலையிலலாம் வெளிப்படுதுங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த அகங்காரம் வெளிப்படக்கூடிய சமயத்தை நம்ம கவனமாக இருந்தோம்னு சொன்னால் அதை வெளிப்படாமலே தடுத்துட முடியும். அகங்காரமானது எப்பவுமே அது ஆக்டிவாகவே இருக்கிறது கிடையாது. அது எல்லா நேரங்களும் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த நேரத்தை கவனித்து பாருங்கங்கிறார். அந்த நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதையே அந்த அளவுக்கு அதை வெளியில் வர்றதுக்கு விடாதீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சாமி முயற்சி பண்ண சொல்கிறார். அதனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதில் என்ன வெளிப்படுதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஜீவனுடைய பங்களிப்பு அந்த செயலில் இருக்குதா, மனதனுடைய பங்களிப்பு ஒரு செயலில் இருக்குதா, அகங்காரத்தினுடைய பங்களிப்பு அந்த செயலில் இருக்குதா, அந்த செயல் நடைபெறுவதற்கு எது காரணமாக இருக்குதுங்கிறத நாம் ஒவ்வொரு இடத்துலையுமே கவனித்து பார்க்கணுங்கிறார். அப்படி தான் சாமி முதல் ஒரு காரியத்தை உதாரணமாக சொல்கிறார். இப்போ நாம் மலையேறி கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம். வந்த இடத்துல ஒரு கல் தடுக்கி நகம் பேந்துருச்சு, ஒரே ரத்தம். ஆனால் ஒரு கட்டு போட்டு ஒரு வழியாக நொண்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னங்க கால் அடி அப்படின்னு வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் உடனே என்ன சொல்கிறோம், நான் மலை ஏறி கீழே இறங்கி வரும்போது
ஒரு கல் தடுக்கி நான் இடிச்சுக்கிட்டேன். அப்போது அந்த வலியில், அந்த விரலில் ஏற்பட்ட காயத்தினால வந்த வலியில் என்னுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏறினது நான்கிற நிலைமையை தான் சொல்கிறோம். நான் மேலே ஏறி இறங்கி வந்தேன், நான் கல்லில் மோதிக்கிட்டேன், இதெல்லாம் இந்த நான்கிறது வெளிப்படுது. ஆனால் ரத்தம் வந்துருச்சு, வலி அதிகமான ஒரு வேதனை அனுக்கிது, உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அகங்காரமானது வர்றது கிடையாது. அது ஓடி ஒளிஞ்சிரும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உடம்பு அதுதான் மேலே கொண்டு போனதாக சொல்கிறோம், அதுதான் இறக்கி கொண்டு வந்ததாக சொல்கிறோம், அதுதான் கல்லில் மோதினதாகவும் சொல்கிறோம். ஆனால் வலின்னு வந்துருச்சுன்னா, உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, அகங்காரம் தன்னை வெளிப்படுத்திக்காது, ஓடி ஒளிஞ்சிரும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடும். அப்போ அங்கே யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க? ஜீவன் தான். உடம்புக்கு ஒன்று அப்படின்னா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார், அவர் தான் தன்னை வெளிப்படுத்திக்குவார். அப்படி தான் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? என் உயிரே போன அளவுக்கு எனக்கு வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உடம்புக்கு ஒன்று அப்படின்னா யார் வருவாங்க? உயிர் தான் வரணும் அந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு. அகங்காரமோ மனசோ வர முடியாது. அப்போ அந்த இடத்துல உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா கூட அகங்காரம் வர்றது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சாமி ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இன்னொரு உதாரணமும் சொல்கிறார். ஒரு ராத்திரி ஒரு நேரத்தில் ஒரு மயானத்தில் கருகும்முன்னு இருட்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். கையில் டார்ச் லைட்டு கூட கிடையாது. அந்த இருட்டிலேயே மெதுவாக அப்படி போயிட்டுருக்குறோம். திடீர்னு ஒரு வெடி சத்தத்தை கேட்குறோம், இல்லை யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குறோம், இல்லை ஒரு பள்ளத்துக்குள்ளேயே காலை விட்டுட்டோம், விழுகிற மாதிரி போயிட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு பயமானது ஏற்படுது. அங்கேருந்து அடித்து பிடிச்சி அந்த பயத்தில் ஓடி வந்து ஊருக்குள்ளார வந்து நின்னோம் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு வந்து நின்னதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு இப்படி ஓடி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி நான் அந்த காட்டுக்குள்ளார வந்துட்டு இருந்தேன், மயானத்தை ஒட்டி திடீர்னு எனக்கு ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு, யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த பயங்கிற ஒரு விஷயத்த கூட யாருக்கு ஏற்பட்டதாக சொல்கிறோம்? என்னுடைய மனம் பயந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம், மனம் பேதலிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது இந்த உணர்வுகள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அங்கேயும் இந்த அகங்காரமானது வெளிப்படுறது கிடையாது. மனம்தான் அதுக்கு காரணக்கர்த்தாவாக, மனம்தான் அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் அதுதான் வந்து முன்னாடி நிற்குது. அதுதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது மனம், உணர்ச்சிகளோட சம்மந்தப்பட்டது மனம். அதனால் அதுதான் தன்னை வெளிப்படுத்திக்குது. அப்போ இந்த சம்பவத்துலேயும் கூட மனம்தான் வெளிப்படுதே தவிர அகங்காரம் வெளிப்படலை. இன்னொரு சம்பவம் இருக்குது. நாம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம், திருப்பி தரோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய சூழல் தர முடியல. பல முறை அவர்கிட்ட வாய்தா சொல்லிட்டோம், இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் வாய்தா சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறோம். மறுபடியும் இதே பதிலை எத்தனை தடவை நம்ம சொல்கிறது? அடுத்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி இப்படியே 6 மாதம் போயிடுச்சு. அந்த மனுஷனும் ஒரே பதிலை திரும்ப திரும்ப கேட்டு நம்ம மேலே கொலை காண்டில் இருக்கிறார். இந்த பதில் இனி அவருக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட்டுட்டோம். அவர் ஃபோன் அடிக்கும் போது நாம் எடுக்கிறது கிடையாது, நாம் திருப்பி கூப்பிட்டு பதில் சொல்கிறது கிடையாது. வீடு தேடி வந்தோன்னு சொன்னால் நாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிட்ருக்குறோம். அவர் கண்ணில் படாமல் தப்பிச்சு ஓடிட்டுருக்குறோம். ஸோ இப்படி ஒரு சூழலில் நாம் இருக்கும்போது நம்மளை ஒரு இடத்துல அவர் நம்மளை பார்த்துட்டார். கூட யாருன்னா நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளை கவனிச்சிட்டார். பக்கத்தால் வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், ஏண்டா ஒரு 6 மாதமாக உன்னுடைய பதிலை தேடி நான் அலைஞ்சிட்ருக்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இந்த கடனை வாங்கின? ஒன்று கொடுக்குறதா இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் முன்னாடி நல்லா மானம் போகிற அளவுக்கு கத்துறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் அங்கே பதிலே பேச முடியாமல் நிற்கிறோம். அப்படி ஒரு சூழலில் அங்கே நிற்கிறோம். அப்போ நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோன்னா, பொதுவாக நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும், பெருமையாக நினைக்கணும், நல்லவன்னு சொல்லணும், நல்லா பண்ணியிருக்கிறான்னு சொல்லணும், திறமைசாலின்னு சொல்லணும், புத்திசாலின்னு சொல்லணும். இப்படி ஒரு எண்ணத்தில் தான் நாம் இருந்து நமக்கு பழக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாம் சும்மா எந்திரிச்சு நடக்கும்போதே தவழ்ந்து கீழே விழுந்து கையை ஊனி இப்படி தான் நடந்துருப்போம், எதையாவது பிடிச்சிக்கிட்டுன்னு. அதுக்கே பாராட்டுகளை வாங்கினவங்க நம்ம. பாரு என் குழந்தை குப்புற விழுந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாராட்டு, எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு ஒரு பாராட்டு, ஒரு டேபிளை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்னதுக்கு ஒரு பாராட்டு,
எதையாவது பிடிச்சி நடந்ததுக்கு ஒரு பாராட்டு. இப்படி சின்ன வயசுலேருந்தே இந்த பாராட்டுகளை கேட்டு 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 நம்ம வளர்ந்தவங்க நமக்கு அப்போ அந்த பாராட்டை எல்லா செயல்களையும் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். எல்லாரும் நம்மளை புகழணும், நம்மளுக்கு கை தட்டணும், நம்மளை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கணுங்கிறதே நம்மளுடைய ஜீனில் பதிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போனது. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மளை ஒருத்தர் வந்து 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துனாங்கன்னு சொன்னால் நாமனால சும்மா இருக்க முடியுமா? அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது, இனி நம்ம இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம மூஞ்சியை காமிக்கிறது, இனி என்னுடைய முகத்தை நான் எப்படி காமிப்பேன், இந்த அவமானத்தை நான் எப்படி வந்து நான் போக்கிக்குவேன், இனி அவங்கள நம்மளை வந்து எப்படி மதிப்பாங்க, இனி அவங்க முன்னாடி நான் எப்படி வந்து நான் நிற்கிறது, பேசுறது, பழகிறதுன்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா? அந்த இடத்த கவனித்து பாருங்க. அந்த நான் எப்படி இவன் முன்னாடி போய் நிற்பேன், இவன் என்னை பார்த்து இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே, இனி நான் இவங்களுக்கு நான் எப்படி இவங்களோட பேசி பழகுவேன்னு சொல்லி இந்த சமயத்தில் மட்டும் இந்த நான் ஆனது அடித்து பிடிச்சி வந்துடும். எங்கெல்லாம் நமக்கு புகழ்ச்சி இருக்குதோ அங்கேயும் இந்த நான் வந்துடும். என்ன தான் புகழ்கிறாங்க, நான் நல்லா அந்த வேலையை செஞ்சதாக சொல்கிறாங்க, நேர்த்தியாக அந்த ஒர்க்கை முடிச்சதாக சொல்கிறாங்க, என்னை பார்த்து எல்லாம் புத்திசாலின்னு சொல்கிறாங்க, திறமைசாலின்னு சொல்கிறாங்க, நான் நல்லா வரைவேன்னு சொல்கிறாங்க, நான் நல்ல ஸ்பீடாக ஓடுவேன்னு சொல்கிறாங்க. இப்படி எங்கெல்லாம் நமக்கு வந்து பெருமை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த அகங்காரம் உடனே வெளியில் வந்துடும். என்ன தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கெல்லாம் அவமானம் இருக்குதோ அங்கேயும் இந்த அகங்காரமானது வெளிப்படவே செய்யுது. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது, பெருமை இன்னொன்று அவமானம். இந்த 2லேயுமே வந்து இந்த அகங்காரமானது வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த அபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த அகங்காரம் அப்படிங்கிறதுனுடைய வேலையே மானாபிமானத்தை வச்சுக்கிறது, அந்த உயர்வான கருத்துக்கள் நம்ம மேலே எப்போவுமே இருக்கணும்னு நம்புறது. அதனால் இந்த நிலைமையை நம்ம கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த உடம்புக்கு பிரச்சனை வரும்போதும் வரலை இந்த அகங்காரம், மனசுக்கு உணர்ச்சிகளுக்கு பிரச்சனை வரும்போதும் வரலை. ஆனால் இந்த நமக்கு மேலேயே வச்சுருக்கக்கூடிய அபிமானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அது உடனே வந்துடுது. அப்போது இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை நம்ம வெளியில் போக விடாமல் தடுக்கணுன்னா இந்த மானாபிமானம் பார்க்காம இருக்கணும். நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளை பற்றின புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதையுமே நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் நம்மளை புகழ்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போவே நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, நாளைக்கு எப்படி இவர் நம்மளை இகழ தான் போகிறாரு. ஏன்னா இயற்கை அப்படி மாறி மாறி தான் கொண்டு வரும். பகல் இரவு எப்படி எதிரெதிரானது மாறி மாறி வருதோ, எப்படி வெயிலும் மழையும் மாறி மாறி வருதோ, அந்த மாதிரி இந்த இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறத மனசில் நம்ம ஏற்கனவே உறுதி பண்ணிட்டோம்னா, ஒருத்தரை புகழும் போதே இவர் நாளைக்கு நம்மளை இகழ போகிறாரு, நம்மளை அவமானப்படுத்த போகிறாருன்னு அந்த சமயத்துலேயே நம்ம சும்மா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த புகழ்ச்சி நமக்கு பெருசாக தெரியாது. ஒருவேளை ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போவே நாளைக்கு இவர் எப்படி புகழ தான் போகிறாரு, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு தடவை நினச்சிக்கிட்டாலே அந்த அவமானம் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் நம்மளுடைய அகங்காரத்தை கொண்டு போய் சிக்க வைக்காமல் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கணேசையா வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்தது. இந்த மெத்தடை ஒருத்தர் புகழும் போது நாளைக்கு இவன் நம்மளை செருப்புலையே அடிப்பான் அப்படின்னு நீ ஒரு தடவை நினச்சிக்கோ, அந்த புகழ்ச்சி நீ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்பார். ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்தும் போது நாளைக்கு இவன் மாலை போட்டு நம்மளை மரியாதை பண்ணுவான்னு சும்மா நினச்சிக்கோ, உனக்கு அந்த அவமானம் வந்து உனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு ஐயா சொல்லுவார். ஸோ அதுதான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் வெளிப்படக்கூடிய அகங்காரத்தை நாம் வெளியில் வர விடாமல் அதை கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. அப்படி தான் இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய சலனத்திலிருந்து அகங்காரமானது உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 2 பேருடைய பங்களிப்பும் இருக்குது. ஜீவனும் இருக்குது, அதில் சக்தியும் இருக்குது. புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷனும் புறத்திலிருந்து வெளியில் வியாபிக்கக்கூடிய ஸ்திரீயும், இந்த 2 பேரும் சேர்ந்ததுனால தான் நபும்சகம்னு சொல்லக்கூடிய அகங்காரமே உண்டானது. அதுதான் சிவசக்தியாக இருக்குது. அந்த சிவசக்தியாக இருக்கக்கூடிய அகங்காரமானது நமக்குள்ளார நிலை பெறும்போது தான் தண்ணிலிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியும் வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளாரே ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமாகிறதுக்கு பேர் தான் விசேஷ அக்னிங்கிறது. நாம் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. நாம் இது பொய் அப்படின்னு சொல்லி நாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விசேஷ அக்னி கிடையாது. அந்த அக்னி அப்படின்னு விசேஷம் அப்படின்னு சொன்னாலே அறிவு, அறிவு அப்படின்னு சொன்னாலே அது ஜீவசக்தியான வாயு.
அந்த ஜீவசக்தியான வாயுவை வைத்து தான் உள்ளுக்குள்ளார நம்ம தகிப்பிக்கணும், எரிக்கணும். அந்த ஜீவசக்தியான வாயு இப்போ வெளியில் வியாபிச்சுட்டு இருக்குது, வெளியில் பிரகாசிச்சுட்டு இருக்குது. அதை உள்ளுக்குள்ளார பிரகாசிக்க வைக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம்னு சொல்கிறது. எப்போ நம்மளுடைய சுவாசமானது நமக்கு உள்நிலைப்படுதோ அப்போ நாம் எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிறத புரிஞ்சுக்குவோம். அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்போமே தவிர எதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால் அவனவனில் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே நிலைநிறுத்தும் போது மட்டுமே அந்த விசாரணை செய்யக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுது. ஏன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் விசாரிக்கவே முடியும். நம்ம அதுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தன்னுடைய சக்தியை தனக்குள்ளார நிலைநிறுத்தி இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையை உண்டாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எதுவோ அதுவே நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சாமி வந்து சொல்கிறார். இதுதான் இந்த 12ஆம் அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு செய்திடலாங்க. ஓகேங்க. ஓகே. அப்போது நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. எந்த வகையில் இந்த ஜீவனானது சலித்து வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, அதாவது மனமாக சிந்தனை செய்வது மூலமாக அது வெளியில் போகிறதாக இருந்தாலும் சரி, இல்லை அகங்காரமாக சப்தம் மூலமாக அது வெளியில் போகிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஜீவனாக இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயுவாக வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, இப்படி எந்த வழியிலையும் அதை வெளியில் போக விடாமல் தடுக்க செய்ய வேண்டிய வேலை நம்மளுடையது. அதை செய்வோன்னு சொல்லி நாம் ஒரு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது என்றைக்குமே நம்ம நிறைவேற்றணும். அதை கவனத்திலே வச்சுருந்து எந்த வேலை செய்யும் போதும் மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை வருவிக்கிறதுக்கான முயற்சியை நாம் எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து 13ஆவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.